அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் தொண்டை பகுதியில் சதை வளர்த்தல் டான்சிலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்ப்போம். அதற்குண்டான மூலிகை பொருள் என்னவென்றால் மருத்துவ பொருட்கள் பூண்டை கொண்டு பார்த்தோம். பூண்டை கொண்டு தொண்டை பகுதியில் சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது எப்படி, ஆண் பெண் குழந்தைகளுக்கு வந்தால் அந்த நோயை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், அதற்குண்டான அற்புதமான ஒரு பொருள் பூண்டாகும். பூண்டை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை நம் விரட்டி அடித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இப்போது பூண்டை கொண்டு நாம் ஒரு துணை மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் வெள்ளை பூண்டு. தோலிருத்த வெள்ளை பூண்டை 10 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கரிசாலை. கரிசாலையை கூறாத சித்தர்களே இல்லை எனலாம். குறிப்பாக ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் இதன் பெருமையை பல்வேறு வகையான நூல்களில் குறிப்பிட்டுள்ளார். இதன் பெருமையை சொல்லொண்ண முடியாத ஒரு பொருளாக இருப்பதால் போகர் தன்னுடைய 7000ல் கரிசாலை தின்ற தேகம் சிறுபிள்ளை, கரிசாலை ஒரு கற்ப மருந்தாக இருப்பதால் இதை நாம் தினந்தோறும் துவையலாகவோ அதை கூட்டு செய்தோ அல்லது கடைந்தோ சாப்பிடலாம். வைட்டமின் இ சத்து அதிகம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு கீரையாகும். இந்த கீரையை நாம் கைகளால் இவ்வாறு நசுக்கி பார்த்தாலே இதனுடைய கைப்பகுதியில் உடனடியாக ஒரு வகையான கரும் பச்சை நிறத்தில் நம் கைகளில் சாறு பூசிவிடும். அந்த அளவிற்கு இது உடலை உரமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளாக இருக்கின்றது. கரிசாலையை தினந்தோறும் எந்த வகையிலாவது தந்திரம் செய்தாவது சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளலார். இந்த கரிசாலையை தின்ற பேர் அனைவருக்கும் கண்ணொளி, உடல் காந்தல், வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் மற்றும் தோலில் உள்ள நிறங்களை தங்க நிறமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கரிசாலை. நாம் கரிசாலை சிறு சிறு இலைகளாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு. மிளகு மிக சிறந்த ஒரு காயகற்ப மருந்து. காயகற்ப மருந்து என்றால் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் தந்து உடலை கல் தூண் போல் மாற்றிவிடக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மிளகு. மிளகை தினந்தோறும் காயகற்ப முறைப்படி நாம் சாப்பிட்டு வந்தோமானால் அத்தனை உடல்களுடைய வலிகள் நீங்கி நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். உடலில் உள்ள நஞ்சுக்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். மேலும் உடலில் உள்ள விஷத்தை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள். நாம் ஏதேனும் விஷக்காலிகளோ அல்லது விஷத்தீண்டல் ஏற்பட்டு விட்டால் மிளகை 1-2 வாயிலிட்டு மென்று சுவைத்து வந்தோமானால் படிப்படியாக விஷத்தன்மை நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அந்த அளவிற்கு அற்புதமான பொருளாகவும் இருப்பதால் நாம் மிளகையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தேன். தேன் மிக சிறந்த ஒரு காயகற்ப மருந்து. அதோடு மட்டுமில்லாமல் தோலில் உள்ள சுருக்கங்களை நீக்கும், உடலில் உள்ள குற்றங்களை நீக்கும், அழகு வன்மம் தரும், பேச்சை சரிவர பராமரிக்கும், நாவில் உள்ள சுவை அரும்புகளுக்கு மிகுந்த நன்மை தரும், உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும், குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான பேச்சு வளர்த்தியாக